ஏஎஸ் மேரா சார்ஜ் நியூட்ரி சார்ஜ். வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ராடக்ட் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நியூட்ரி சார்ஜ் கேஸ் அண்ட் பிஸ்தா ப்ராடக்ட். ஸோ இது ஒரு அருமையான ப்ராடக்ட். இது அற்புதமாக நம்ம டார்கெட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டேஸ்ட் வந்து ஒன்ஸ் இதை குடிச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டின் காலி முடிச்சிட்டாங்கன்னா அடுத்தடுத்த டின் வாங்க தான் சொன்னோம், நிறுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? அப்படி என்னங்க தெரியும்? நான் இன்னைக்கு வந்து நியூட்ரி சார்ஜ் லேசர் பெஸ்ட் ப்ரோட்டீன் எடுக்கிறேன். எனக்கு என்ன நன்மை இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், புரோட்டீன் எடுக்கும் பட்சத்தில் அதுவும் பீடிகாஸ் வேல்யூ 1 அப்படின்னு போட்டிருக்க வேல்யூ புரோட்டீன் எடுக்கும் போது உங்களுடைய மசில்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் ஹெல்ப்ஸ் இன் பில்டிங் யுவர் மசில்ஸ். உங்களுடைய மசில்ஸ் பில்ட் ஆகும். மசில்ஸ் பில்ட் ஆகும். சரியா? அது எப்ப பில்ட் ஆகும்? புரோட்டீன் எடுக்கும் போது மசில்ஸ் பில்ட் ஆகும். அதே டைம் நீங்க நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணும் போதும் உள்ள உங்க உடம்புக்குள்ள மசில்ஸ் வந்து பில்ட் ஆகும். மசில்ஸ் இருந்தாதாங்க யோசிச்சு என்னென்ன வச்சிருந்தா உங்களுக்கு நடக்க முடியும், நல்லா குஞ்சு எந்திரிச்சு உட்கார முடியும், கடகடன்னு உங்க வேலைகள் எல்லாத்தையும் செய்ய முடியும். ஏதாச்சும் செஞ்சா கூட உங்களுக்கு அந்த மசில் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, சப்போஸ் கீழே அடிப்படுது, உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு எந்த ஒரு சேதமும் உடம்புக்கு ஏற்படாது, மசில்ஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா. சரியா? சோ மசில்ஸ் இல்லாட்டினாலும் மசில்ஸ வைக்கிற இந்த ப்ரோட்டீன் நீங்க நியூட்ரிசார்ஜ் கேஸ் தான் ப்ரோட்டீன் எடுக்கிறது. ஏன்னா இதுக்குள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன். இது சோயா பீன்ல இருந்து புரோட்டீனை மட்டும் பிரிச்சு எடுத்ததுதான் ஐசோலேட்டட் சோயா புரோட்டீன். டியூபாண்ட் அமெரிக்கா அப்படிங்கிற நிறுவனத்திடம் இருந்துதான் நம்ம இந்த புரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் உள்ள வாங்கி உள்ள கலந்துருக்கோம். சரியா? அது ஒரு ஃபாஸ்ட் பிராண்ட் குவாலிட்டியான ஒரு பிராண்டட் ஒரு கம்பெனி. அவங்க கிட்ட இருந்து வாங்கி சேர்க்கிறதே ரொம்ப அப்படி அவங்க கிட்ட நான் நினைக்கலாம், அப்பா சரிங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இட்ஸ் அ வெரி பிக் கம்பெனி. சரியா? அதனால மசில்ஸ் கண்டிப்பா பில்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு புரோட்டீன் எடுக்க 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 உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு வந்து கொஞ்சம் போக ஆரம்பிக்கும். சரியா? இட் கட் டவுன் ஃபேட்ஸ். த குட் ப்ரோட்டீன் வில் கட் டவுன் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோட்டீன் எடுக்க ஆரம்பிச்சு ஒரு 2 மாசத்துக்கு பாருங்களேன். சரியா? வெயிட் குறையறதுல உங்களுக்கு அவ்வளவு வித்தியாசம் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்க 60ன்னு இருந்தீங்கன்னா 60 தான் இருக்கும், அவ்வளவு டிஃபரன்ஸ் தெரியாது. சரியா? பட் நீங்க ட்ரெஸ் போடும்போது உங்க கண்ணாடியில நீங்க பார்க்கும் போது அந்த எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் எல்லாம் கட் ஆகி உங்களுடைய பாடிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குற மாதிரி ஒரு குட் ப்ரோட்டீன் எடுக்கணும். அது போக மெயினா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ப்ரோட்டீன் இம்யூன் சிஸ்டம்ல கொடுத்துருந்தாங்க. இம்யூன் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி எனக்கு ஏதாச்சும் செய்யுதுங்க அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேரை பார்த்துக்கணும். ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருக்குங்க, சின்ன சின்னதா ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு வர மாதிரி இருக்கு, இல்லாட்டி உடம்பையே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வாழ்க்கை வெறுக்கிறோம். ஏதோ ஒண்ணு செய்து நினைச்சுக்கோங்களேன். அப்ப வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வரீங்க, டிராவல் பண்ணிட்டு வரீங்க, அங்க காத்து சேரல, தண்ணி சேரல, அங்க சாப்பாடு சேரலன்னா அடுத்து போறதுக்கே இஷ்டம் இருக்காது. சரியா? அப்போ இம்யூன் சிஸ்டத்தை கூட்டி வச்சுட்டா நல்லா இருக்குமா லைஃப் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க இம்யூன் சிஸ்டத்தை அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா பெருசா ஒண்ணுமே செய்யாது. சரியா? நீங்க ஹாஸ்பிட்டல் போயே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ உங்க உடம்பு அதுவே அதை பார்த்துக்கும். அப்படிதான் இருக்கணும். நம்ம உடம்புக்கு என் உடம்புக்கு என்ன பார்த்துக்கிட்டா தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். சோ ஏன்னா இம்யூன் சிஸ்டத்தை நான் கூட்டி வச்சுட்டேன். அப்ப உள்ள கிருமி போகும் போதோ, நான் வேற தண்ணி ஃபுட் பாய்சன் ஆகும் போதோ, காய்ச்சல் வரும்போது, தலைவலி வரும்போது அதுவே ரெக்கவர் ஆகி சரிப்படுத்திக்கணும். அப்படி இம்யூன் சிஸ்டத்தை நீங்க கூட்டி வச்சிருந்தாட்டா நல்லா இருக்கும். சரியா? அடுத்தபடியாக என்னங்க பண்ணணும்? கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் எடுத்துட்டே வரேன். எனக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். சரியா? சோ உங்களுக்கு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து எனர்ஜியே இல்லைங்க, ஒரு மாதிரி அலுப்பா இருக்கு எனக்கு உடம்பு, தூங்கினாலும் தூங்கி வச்சு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கல, சாப்பிட்ட திருப்தி இல்லை, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. சரி? சோ எனக்கு நான் வேலை பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் என்னால முடியல, இந்த எனக்கு சோம்பலா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவர்கள் அனைவருக்கும் நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் மட்டும் நீங்க 2 தடவை பால்ல கலந்து குடிங்க. எப்படி எனர்ஜி கிடைக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க, கண்டிப்பா எனர்ஜி கிடைக்குங்க. அதுவும் நான் சொல்றேன், எப்படி வந்து எக்ஸ்ட்ராவா இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்கு, இன்னும் கூடுதலா ப்ரோட்டீன் சேர்க்கறதுக்கு
எப்படி நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடைக்குள்ள என்னென்ன பண்ணி ஸ்மூத்தி மாதிரி குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரோட்டீன், கம்ப்ளீட் ப்ரோட்டீன் வேணும்னா இன்னும் கூடுதலா என்ன ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அதுபடி எடுத்துக்கோங்க. எனர்ஜி அதுக்கப்புறம் இல்லைன்னா நான் வந்து 2 மாசம் எடுத்தேன், நான் 3 மாசம் எடுத்தேன், நீங்க சொல்றபடி எனக்கு எனர்ஜியே இல்லையே அப்படின்னு சொல்றவங்க என்கிட்ட வந்து தனியா நீங்க கொஸ்டின் கேட்கலாம். இப்படி ஒரு மீட்டிங்ல கூட கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு எனர்ஜி அப்படிங்கறத கொடுக்குறேன். சரியா? அடுத்தபடியாக இதுக்குள்ள வந்து குங்குமப்பூ, ரியல் குங்குமப்பூ, பிஸ்தா, ரியல் பிஸ்தா, மஞ்சள், நார்ச்சத்து, இது எல்லாத்தையும் கலந்துருக்காங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மஞ்சள் நாம உள்ள இருக்கிற கிருமிகள், ரத்தத்துல இருக்கிற கிருமியை கொண்டு இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். சரியா? சோ அது போக நமக்கு தெரிஞ்சது குங்குமப்பூ சாப்பிடும்போது என்ன ஆகும், ஃபேஸ் வந்து பளிச்சுன்னு வரும், கலர் கொடுக்கும், அந்த ஏஜிங் ஃபேக்டர் வந்து கம்மியா தரும். வயசானவங்க மூஞ்சில தெரியாது குங்குமப்பூ சாப்பிடும்போது. சோ இதுக்குள்ள வந்து குங்குமப்பூவும் இருக்கு, அது அழகா உங்களுக்கு வந்து அந்த ப்ரீமெச்சூர் ஏஜிங்க வந்து கம்மிப்படுத்தி கொடுக்கும். சரியா? அடுத்தபடியாக நீங்க புரோட்டீன் எடுக்கும்போது கண்டிப்பா உங்களுடைய ஹேர் ஃபால் பிரச்சனை எல்லாமே சரியாகும். உங்களுடைய நெயில்ஸ், உங்களுடைய ஸ்கின் டோன் எல்லாம் கொஞ்சம் பளபளன்னு ஆகும். நம்ம வந்து அவங்க கிட்ட போட்டோ எடுத்துக்கலாம். எப்படி மூவி சார்ஜர், கேசர் பிஸ்தா ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட்னாலும் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துருவோம். சரியா? போட்டோ எடுத்துட்டு இதை எடுத்திருக்கீங்க, இதே ட்ரெஸ் போட்டு நம்ம அடுத்த 3 மாசம் கழிச்சு இதே இடத்துல எடுக்கிறோம், அந்த போட்டோவையும் பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு சொல்லுங்க. அந்த ஒரு ஸ்கின் டோனே வந்து கொஞ்சம் நல்லா ஒரு எப்படி இருக்கும்னா பளிச்சுன்னு இருக்கும். அவங்களுக்கு அந்த ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, க்ளோ கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி க்ளோ கொடுக்குற மாதிரி இருக்கும். இதற்கு காரணம் அதுக்குள்ள இருக்கிற புரோட்டீன் ஆஸ் வெல் அஸ் அந்த பிஸ்தா, கேசர் எல்லாம் காரணம். சரியா? சோ இதுக்குள்ள இருக்கிற கேசர் அப்படிங்கிறது ஹிந்தியில நம்மளுக்கு அந்த குங்குமப்பூவை தான் ரியல் கேசர் சொல்லுவாங்க. சரி, நீங்க கேசர் அப்படிங்கிறது என்னடா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க, அது ஹிந்தி வேர்டு. அடுத்தபடியாக மஞ்சள், மஞ்சள் சேர்த்திருக்கிறதுனால இது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் ரிலீவ்ஸ் ஆஃப் அண்ட் கோல்டு. எனக்கு வந்து சளி இருந்துச்சுங்க, ஜலதோஷம் இருந்துச்சுங்க, வரட்டு இருமுவேங்க, எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருந்துச்சு, நெஞ்சில ரொம்ப சளி இருந்துச்சு, எப்பவுமே மூக்கு வந்துகிட்டே இருக்கு, கிடைக்குது, எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றவங்களுக்கு நியூட்ரி சார்ஜ்ல கேசர் பிஸ்தா பவுடர் கொடுங்க. 3 months கழிச்சு இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்காது. சரியா? அவங்களே வந்து அதை மறந்துட சொல்லுங்க, அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டா இருக்கும் நியூட்ரி சார்ஜ் கேசர் பிஸ்தா பவுடர் இதனோடும் எடுக்கும் பட்சம். சரியா? அப்ப இதுக்குள்ள எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்றேன், நல்லா கேட்டு. இதுக்குள்ள கம்ப்ளீட் புரோட்டீன், சாப்பிட்ற சுண்டல், நம்ம சாப்பிட்ற கோதுமை, இது எல்லாத்தையும் விட சிறந்த ஒரு புரோட்டீனை உள்ள வச்சிருக்காங்க. பீடிகாஸ் வேல்யூ 1, அதாவது எந்த ஒரு புரோட்டீனுக்கு பீடிகாஸ் வேல்யூ 1 இருக்கோ அதுதான் பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புரோட்டீன் டைஜஸ்டபிலிட்டி கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர் அப்படின்னு ஃபுல் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் 1 இருக்காது. நீங்க சாப்பிட்ற பட்டாணிக்கு, நீங்க சாப்பிட்ற பட்டர் பீன்ஸுக்கு, கொண்டக்கடலைக்கு, இதுக்கு எல்லாம் துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, பாசி பருப்பு, எந்த பருப்பா இருந்தாலும் சரி அதுல புரோட்டீன் இருக்கும். பட் இந்த வேல்யூ 1 அப்படிங்கிறது இருக்காது. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப அதுக்கு வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மின்னு இருக்கு. சரியா? ஸோ நம்மளுடைய ஐசோலேட்டட் சோயா புரோட்டீனுக்கு வேல்யூ 1. ஸோ இந்த வேல்யூ 1 இருக்கிற புரோட்டீன் எடுத்தீங்கன்னா உங்க உடம்புக்கு மசில்ஸ் வைக்குமா வைக்காதா அப்படின்னு சொல்லி நீங்க டவுட் அடைக்க தேவையே இல்லை. கண்டிப்பா மசில்ஸ் புரோட்டீன் இருக்கும்போது உள்ள ஃபைபரும் சேர்த்தாதான் அது நல்லா ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக உள்ள ஃபைபரையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், சேர்த்து வச்சிருக்கோம். சரியா? அது போக ரியல் பிஸ்தா, ரியல் குங்குமப்பூ, நெஜ மஞ்சள். ஸோ மஞ்சள்ல வந்து உங்களுக்கு குவாலிட்டி டிஃபர் ஆகும். நீங்க இப்போ ஒரு கடையில போய் மஞ்சள் அமைக்கிறது வாங்கிங்கன்னா அதுல வந்து அது பியூர் மஞ்சளா அப்படின்னு தெரியாது உங்களுக்கு. சரியா? அதை வந்து அடல் கலந்துருக்கலாம். ஸோ அப்படி எதுவுமே இல்லாம பியூரா இருக்கிற ஒரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மஞ்சளை தான் உள்ள சேர்த்துக்கணும். சோ இந்த பொருள் எல்லாம் சேர்த்த உடனே இந்த பவுடர் நீங்க நிஜமா ஒரு வாயில எடுத்து வைக்கும் போது ஒரு ஸ்வீட்னஸ் கிடைக்கும். இதுக்குள்ள அப்ப எக்ஸ்ட்ரா சுகர் சேர்த்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்க தேவையில்லை. இதுக்குள்ள எக்ஸ்ட்ரா சுகர் எல்லாம் எதுவுமே கிடையாது. நிஜமான அந்த பிஸ்தா, மஞ்சள், குங்குமப்பூ இது எல்லாத்தையும் சேர்க்கும் போது ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அந்த ஸ்வீட்னஸ்லாம் தவிர மத்தபடி எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை. சரியா? இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாங்க, யாருக்கு கொடுக்க கூடாதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
இந்த 14 வயதுக்கு மேல் சரியா ஆல் மென் அண்ட் விமன் who can above 14 years of age can take 14 வயதுக்கு மேல் இருக்கும் அனைவருக்கும் இதை கொடுக்கலாம். அனைவருக்கும் கொடுக்கலாம், அனைவருக்கும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். யாராச்சும் அவங்க கிட்ட வந்து நீங்க சொல்றது புரியுதுங்க புரோட்டீன் பட் டேஸ்ட் நல்லா இருந்தாதான் கொடுப்பேன் அப்படி யாராச்சும் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்க நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ரோடேட் அண்ட் நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ரோடேட் கம்பேர் பண்ணும்போது நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடேட் கொடுக்குது. ஸோ இந்த டின்ல உங்களுக்கு எவ்வளவு ப்ரோட்டீன் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா 64% ப்ரோட்டீன். இதுவே நமக்கு நியூட்ரிசார்ஜ் நம்ம ஸ்ட்ராபெரி கொக்கோ ப்ரோடேட்ல வந்து ப்ரோட்டீன் இதை விட அளவு கூட இருக்கும். சரியா? இப்ப 14 வயதுக்கு மேல இருக்கும் ஆண்கள் பெண்கள் அனைவரும் எடுத்துக்கலாம். யாருக்காச்சும் எடுத்துக்க கூடாதுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எஸ், புரோட்டீன் எப்பவுமே நம்ம ஒரு புரோட்டீன் ட்ரிங்க் கொடுக்கும்போது யூரிக் ஆசிட் கூட இருக்கிறவங்களுக்கு கொடுக்காது, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொடுக்காதீங்க. அது போக யாராச்சும் ப்ரொலாங்டு மெடிகேஷன்ல இருக்கும். சரியா? அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2-3 சர்ஜரி பண்ணிருப்பாங்க, ஆப்ரேஷன்ஸ் பண்ணிருப்பாங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ் ஆயிருக்கும். ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இது நல்லா கேட்கும். சரி, அதாவது நம்மளுக்கு என்ன சொல்லணும்னா ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். பட் அவாய்ட் பண்ண முடியாது. இப்ப நான் வந்து நியூட்ரிஷன் கேசர் பிஸ்தா ப்ரோடேட் கேன்சர் பேஷண்ட் கொடுக்குறேன், கேன்சர் சரியாகுமான்னு கேட்டீங்கன்னா அது முடியாது. அது போக இப்படி ப்ரொலாங்டு மெடிகேஷன் அவங்க வந்து ஒரு 4-5 மெடிசின்ஸே அவங்க ரொம்ப வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க, இப்பயும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க, உங்களுடைய நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் ஒன்ஸ் அவங்க டாக்டருடைய அட்வைஸ்ல இதை எடுத்துக்க சொல்றது பெஸ்ட். சரியா? சோ ஏன்னா ஆல்ரெடி அவங்க நிறைய மெடிசின்ஸ் எடுத்துக்கிறாங்க. பட் மெடிசின்ஸோட பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் லாங்டு ரொம்ப வருஷமா அவங்க எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம சின்ன ஒரு சஜஷன் வந்து கொடுக்கணும். டாக்டர்கிட்ட கூட அவங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ இதை எப்படி எடுத்துக்கணும், எப்போது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இட் கேன் பி டேக்கன் அட் எனி டைம். காலையில நைட் வரைக்கும் நீங்க எந்த டைம்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ நோ ஸ்பெசிபிக் டைம், இது எடுத்துக்கணும் அப்புறம் எடுத்துக்கணும் அப்படின்னு எந்த ஒரு பர்டிகுலர் நேரமும் கிடையாது. இதை எப்போது எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுக்குள் வந்து சுகர் வந்து அவங்க ஆட் பண்ணல, நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ ஆடட் சுகர். சரியா? ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு சுகர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஒருத்தவங்களுக்கும் ரொம்ப சுகர் போட்டு குடிப்பாங்க, ஒருத்தவங்களுக்கும் தேவைப்படும். உள்ள வந்து டின் ஓபன் பண்ணனா ஒரு ஸ்கூப் பண்ணுவோம். சரியா? அந்த ஸ்கூப்ல ஒரு ஸ்கூப் ஃபுல்லா நியூட்ரிசார்ஜ் கேட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு ஹாட் மில்க்லயோ இல்லாட்டி ஜில்லான பால் மில்க்லயோ, அது உங்க இஷ்டம். சரியா? சோ சூடான பால்னா ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்கூப் பொடி ஃபுல்லா நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இல்லாட்டி நல்லா ஒரு நிமிஷம் போல ஆட்டிட்டு அப்படியே குடிச்சுட்டா சூப்பரா இருக்கும். ஸோ ஹவு லாங் டு டேக், இதை எவ்வளவு நாள் நீங்க எடுத்துக்கணும்? ஒரு நாள் எடுத்துக்கிறவா, 2 மாசம் எடுத்துக்கிறவா, ஒரு டின் மட்டும் காலியாக வரைக்கும் எடுத்துக்கிறவா அப்படின்னா அப்படி கிடையாது. இட் இஸ் த பார்ட் ஆஃப் ஃபுட். சரியா? உங்களுடைய சாப்பாட்டோடைய ஒரு அங்கம். இப்ப நீங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எவ்வளவு காலம் ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டே வரீங்களோ அவ்வளவு காலம் ரொம்ப சுலபா இருக்கும். இது 1 மாசம் 2 மாசம் அப்படிங்கறத விட நான் 1 வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கேங்க, 2 வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். ஸோ டு பி டேக்கன் ஃபார் த லாங் பீரியட். ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டே கூட வாங்க, நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. சரியா? இதோடைய இப்ப செல்லிங் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா செல்லிங் டிப்ஸ் தான் இப்ப நிறைய பேர் கேக்குறீங்க. மேம் எங்களுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கு, செல்லிங் டிப்ஸ் சொல்லுங்க, இதை எப்படி விற்க, எங்க விற்க, யார்கிட்ட போய் விற்க, இது மாதிரி செல்லிங் டிப்ஸ் சொல்லுங்க. மெயினா நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் வந்து நீங்க பிரெக்னன்ட் லேடிஸ்க்குன்னு சொல்லியிருக்கீங்களே, சோ அது எப்படி ஹெல்ப் பண்ணும் அதை கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. சோ நான் உங்களுக்காக நான் திரும்பவும் சொல்றேன். சோ பிரெக்னன்ட் ஆகுறது இருக்கு. சிலருக்கு வந்து டக்குன்னு ஒன்ஸ் அவங்க கல்யாணம் ஆன உடனே ஒரு 2 months 1 monthலயே பிரெக்னன்ட் ஆயிடுவாங்க. சரியா? ஸோ ஒரு சிலருக்கு வந்து ஒரு 1 year 2 years ஆகலாம். என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த எக் வந்து நம்மளுக்கு ஃபர்டைலா இருந்தாலும் 1 year எனக்கு ஆச்சுங்க, 1 year ஒரு 1.5 years ஆச்சு நாங்க கல்யாணம் ஆகி இந்த கன்சீவ் ஆகுறதுக்கு அப்படின்னு சொல்றது இட்ஸ் பியூர்லி நாட். புரியுதா உங்களுக்கு? எந்த பிரச்சனை இல்லாட்டியும் அவங்களுக்கு நாங்க ரொம்ப ஹெல்த்தியா தான் இருக்கேன், இருந்தாலும் எனக்கு டக்குன்னு 1 மாசத்துல கன்சீவ் ஆகல அப்படின்னு சொல்றது இட்ஸ் a நார்மல் ப்ராசஸ்.
சரியா? சோ ஒரு சிலர் உடம்புக்கு அது டக்குன்னு செட் ஆகும். ஒரு சிலருக்கு இட் டேக்ஸ் நியர்லி ஒரு 1.5 வருஷம், 2 வருஷம். இட்ஸ் குவைட் நார்மல். அப்ப வந்துட்டு யாராச்சும் ஒரு 1.5 வருஷம், 2 வருஷத்துக்குள்ள அந்த பீரியடுக்கு வந்தாங்கன்னா, மேம் எனக்கு கல்யாணத்துக்கு 2 வருஷம் 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் கன்சீவ் ஆகலன்னு கேட்டாங்கன்னா, ஏங்க 1 வருஷம்ன்றது இட்ஸ் நார்மல் தான். இதுக்கு வந்து உங்க உடம்புலயோ, அவர் உடம்புலயோ பிரச்சனை இருக்குன்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, கொஞ்சம் ஹெல்த் டிப்ஸ் சொல்லி, அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் குறைக்க சொல்லி, நம்ம நியூட்ரி சார்ஜ் அந்த காம்போ எல்லாம் குடுத்தோம்னா, தாராளமா அவங்களுக்கு உடனே கன்சீவ் ஆகுறதுக்கு சான்சஸ் நெறைய இருக்கு. அந்த மாரி இருக்கவங்ககிட்ட என்ன சொல்லணும்னா, சோ உங்க உடம்புல அது போக வேற எல்லாருக்குமே ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க, 6 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. அவங்களுக்கு உடம்புல என்ன பிரச்சனையும் இல்லையாங்க, செக் பண்ணியாச்சு. இருந்தாலும் அவங்க கன்சீவ் ஆகுறதுக்கு டிலே ஆகுறாங்க அப்படின்னு சொல்றவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோ இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான். உங்க உடம்புல என்ன பிரச்சனையும் இல்ல. இருந்தாலும் எந்த பிரச்சனைனாலும் உங்களுக்கு பேபி கன்சீவ் ஆகாத மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் உங்க உடம்பு செட் ஆனாதான் உள்ள பேபியே ஃபார்ம் ஆகும். சரியா? அப்போ உங்களுக்கு உடம்புல சத்து கம்மியா இருந்தால், ரத்தம் கம்மியா இருந்தா, இந்த ஏஜ் ஃபர்டைலா இல்லைன்னா எப்படி உங்களுக்கு பேபி கன்சீவ் ஆக முடியும்? யோசிச்சு பாருங்க. உங்க உடம்புல ரத்தம் வந்து கூட தானே இருக்கணும். சரியா? அந்த எக் வந்து குவாலிட்டியா தானே இருக்கணும். அது போக உங்களுக்கு கன்சீவ் ஆகுறதற்கு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு நியூட்ரிசார்ஜ் விமன், நியூட்ரிசார்ஜ் டே சர்வீஸ் அப்ரோடியேட், நியூட்ரிசார்ஜ் டிஹெச்ஏ 200 இந்த 3யும் என்ன பண்ணுதா, உங்களுக்கு ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் 2 பேருக்குமே கொடுக்குறாங்க. சரியா? உங்களுக்கு நியூட்ரிசார்ஜ் மேன் கொடுங்க. ஏன்னா ஒன்ஸ் அவங்க உடம்புல அந்த சத்துக்கள் சின்ன சின்ன சத்துக்கள் கூட ஏற 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 ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த எக் வந்து ஃபர்டைல் ஆக ஆரம்பிச்சிருங்க. அவங்களுக்கு உடனே ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஒரு 2 மாசத்துல, 3 மாசத்துல, 4 மாசத்துல ரிசல்ட் கிடைக்கிறது வந்து நிறைய சான்சஸ் இருக்கு. பட் நம்ம எப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதை எடுத்துக்கோங்க. 4 மாசத்துல நீங்க கண்டிப்பா கன்சீவ் ஆகுவீங்க அப்படின்னு ஒரு கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க உடம்புக்குள்ள எந்த பிரச்சனை அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம சைடுல இருந்து நம்ம என்ன பண்றோம்னா, சத்து கம்மினால, ரத்தம் கம்மியாக்குறதுனால கன்சீவ் ஆறதுக்கு தள்ளி போடுறத அந்த சான்சஸ் எல்லாத்தையுமே நம்ம பூர்த்தி பண்ண முடியும். ரிசார்ஜ் கேசர் டெஸ்ட் ப்ரொவைட் கொடுக்கறதுனால. சரியா? இப்ப அவங்க கிட்ட கன்சீவ் ஆகல, நியூட்ரிசார்ஜ் கேசர் டெஸ்ட் ப்ரொவைட் கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்கணும்னா, உங்களுக்கு வாமிட் வருது, உங்களால சரியா கன்சீவ் வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லணும்னா, நீங்க வந்து கன்சீவ் ஆறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க. மைண்ட்ல எதையுமே ஏத்திக்காதீங்க. நல்லா சாப்பிடுங்க. ஒரே நேரத்துக்கு சாப்பிடணும். அதாவது காலையில 9 மணிக்கு சாப்பிட முடிச்சிடணும் டெய்லி. அடுத்து ரொம்ப கேப் விட்டு 4 மணிக்கு அப்பெல்லாம் சாப்பிடுங்க. அடுத்து ஒரு 3, 4 ஹவர்ஸ்ல அடுத்து மத்தியானம் சாப்பிடுங்க 12, 1 மணிக்குள்ள. சரியா? நைட்டு வந்து ஒரு 7ல இருந்து 8க்குள்ள சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. அது போக உங்களுக்கு நீங்க ஐயோ எனக்கு வந்து கன்சீவ் ஆகல அப்படின்னு நெகட்டிவ் தாட்டை வந்து மைண்ட்ல இருந்து எடுக்க சொல்லுங்க. நீங்க கன்சீவ் ஆன மாதிரியே நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ஒன்ஸ் அந்த நெகட்டிவ் தாட்டே அவங்களை கன்சீவ் ஆக விடாம தடுக்கும். சரியா? நம்மளுடைய நெகட்டிவ் திங்கிங் நம்மளுக்கு அதுக்கும் நம்ம நினைக்கிறதற்கும் சம்மந்தம் இருக்கா? இதெல்லாம் எப்படிங்க அப்படின்னு கண்டிப்பா இருக்கு. சரியா? சோ அதனாலதான் சொல்றாங்க அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இதெல்லாம் உண்டு நம்மளுக்கு. சோ நீங்க அதையும் அவங்களுக்கு சொல்லிதான் கொடுக்கணும். அது போக வாக்கிங் போக சொல்லணும். ஒரு நாளைக்கு ஒரு 1 மணி நேரம் போல நடங்க. தண்ணி நல்லா குடிக்க சொல்லுங்க. நிம்மதியான தூங்கி குடிக்க சொல்லுங்க. சரியா? இது யாரெல்லாம் உங்களுக்கு பிரெக்னன்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கொடுங்க. ஒன்ஸ் பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், அவங்களுக்கு எப்படி நியூட்ரிசார்ஜ் கேசர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி ஃபுல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. சரி, அந்த உடம்பும் சரி, நம்ம இமோஷன்ஸ் சரி, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. திடீர்னு அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு ஹாப்பி மூட்ல இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு போகும், திடீர்னு அப்படியே பசியா இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப அலுப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே உண்மைதான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுவும் மெயினா அந்த ஃபர்ஸ்ட் 3-4 மந்த்ஸ்க்கு வாமிட்டிங் நிறைய இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, எதை சாப்பிட்டாலும் வாமிட், எதையாச்சும் போட்டு பார்த்தா கூட வாமிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தாவோடைய 2 தடவை பால்ல கலந்து குடிக்க சொல்லுங்க. ஏன் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்ப சாப்பிடாமயே இருந்தா பேபிக்கு எப்படி சத்து போக்கும்? அப்ப நம்ம ஒரு பொடி மூலியமாச்சும் புரோட்டீனாச்சும் உங்க உடம்புக்கு ஏத்துறோம் பால்ல அப்படிங்கிற மாதிரி குடிக்க சொல்லுங்க. நல்லா இருக்கும் குடிக்கும் போது. அது போக
ஒன்ஸ் ஏதாச்சும் செஞ்சுச்சுன்னா அந்த பிரெக்னன்சி டைம்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க வந்து பெயின் கில்லர் எடுத்துக்க கூடாது எந்த மாத்திரையும். அதுக்கு முன்னாடி தலைவலிக்கு போட்டிருப்பீங்க, காய்ச்சல், ஜலதோஷம். நீங்களா கூட ஏதாச்சும் மாத்திரை போட்டிருப்பீங்க. ஒன்ஸ் பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபீட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீங்க டாக்டர் அட்வைஸ் இல்லாம உங்க உடம்புக்கு நீங்க மாத்திரை எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன்னா உங்களுடைய பேபி இருக்கு வயித்துல. ஃபீட் பண்றீங்கன்னா உங்க பேபிக்கு ஃபீட் பண்றீங்க. சோ நீங்க இஷ்டத்துக்கு மாத்திரை எடுக்க கூடாது. அது பேபிக்கும் போகும். சரியா? அது தப்பு. அப்ப அந்த உடம்பு அலுப்பா இருக்கும் போதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா தூங்கி முடிச்சு கை காலெல்லாம் நீட்டி எனர்ஜியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த டைம் தோணும். சரியா? அது போக லைட்டா சளி பிடிச்சு இருமுனா கூட இருமுறது அடிவயிறு வரைக்கும் இருமுற மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, once உங்களுக்கு ரொம்ப இருமல் கூடுச்சுன்னா உள்ள தண்ணீர் சத்து கம்மியாகுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகும். சரியா? அப்ப சளி, ஜலதோஷம், காய்ச்சல், இருமல் இதெல்லாம் அந்த டைம் வர விடாம பாத்துக்கிறதா பெஸ்ட். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஒரு 40 வீக்ஸா இது உடம்புக்கு எதுவும் செய்யாம உங்களை நல்லா பாத்துக்குவாங்க. அப்படி பாக்குறதற்கு நியூட்ரி சார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடேட் ரொம்ப ஹெல்ப் பண்ணோம்னு சொல்லிட்டு அது போக கை கால் வந்து வீங்குது இல்லையா, அதையும் நம்மளால தடுக்க முடியும். இவ்வளவு பிரச்சனைகளையும் தடுத்து நியூட்ரி சார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடேட், நியூட்ரி சார்ஜ் விமன் இதெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சரியா? அடுத்து என்னென்ன பண்ணலாம், நம்ம யாரை டார்கெட் பண்ணலாம், எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ உங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 பேர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு எப்பயும் போல காஃபியை போட்டுட்டு போய் நீட்டாம நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா போட்டுட்டு சூடான பால்ல நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா போட்டு சர்க்கரை கலந்து நல்லா ஆத்திட்டு அவங்க கிட்ட போய் இப்படி நீங்க ஒரு கிளாஸ்லயோ இல்லாட்டி ஒரு குட்டி கப்ல எப்படினாலும் ஒரு குட்டி டம்ளர்ல போய் கொடுத்துட்டு கேட்பாங்க. இதை குடிச்சு பாருங்க, இது நல்லா இருக்கும்னு சொன்னா எல்லாரும் குடிச்சிட்டு என்ன கேட்பாங்கன்னா, பாதாம் பால் என்னங்க இது ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க வீட்டுல செய்வீங்களா இல்லாட்டி எங்க வாங்குறீங்கன்னு சொல்லுங்க நானும் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனே யாரும் நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து இது வந்து மெயினா அதுக்குள்ள புரோட்டீன் இருக்கு, இம்யூன் சிஸ்டத்தை கூட்டும், அற்புதமா ரிசல்ட் தெரியும்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் பேசுனீங்கன்னா வாங்க வேணாம் அப்படின்னு நினைச்சு உங்க கூட டேஸ்ட் பார்த்தனால வாங்குவாங்க. சரியா? அடுத்து என்ன பண்ணலாம், செல் as per the season நியூட்ரிசார்ஜ் கேசர் பிக்ஸ் ப்ரோடக்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா டூரிங் சம்மர் சீசன்ல அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க, டூரிங் வின்டர் சீசன்ல அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. எப்படினாலும் கொடுக்கலாம். நமக்கு அடுத்த வெயில் வரப்போது, வாண்டி கதைக்க போகுது, ஆரம்பிக்க போகுது. சரியா? அப்ப நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட்டை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றேன். நீங்க நல்லா பாலை வந்து ஒரு நேரம் சில்லுன்னு காய்ச்சின பாலுக்குள்ள வச்சு எடுத்துட்டு அதுல கலந்து குடிங்க. சூப்பரா இருக்கும். நிஜமாவே நல்லா இருக்கு. சூடான பால்லையும் நல்லா இருக்கு. இல்ல என் பொண்ணு வந்து காலேஜ் படிக்கிறா, அவளுக்கு வந்து நான் வந்து பால் விட வேற ஏதாச்சும் பண்ணி கேக்குறான், நான் என்ன கொடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஐஸ்கிரீம் பண்ணி கொடுங்க. சூப்பரா இருக்கும். நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட்டை வச்சு ஐஸ்கிரீம் எப்படி பண்ண அப்படின்னு நான் சொல்லி தரேன், கவனிச்சுக்கோங்க. இது எந்த ப்ரோடக்ட் வச்சாலும் பண்ணலாம். சரி, நம்மளோட ப்ரோடக்ட் எதுனாலும் வச்சுக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு கணக்கு சொல்றேன். ஒரு 1/2 லிட்டர் பாலை நீங்க என்ன பண்றீங்க, காய்ச்சி ரொம்ப சுண்ட காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. நல்லா உங்களுக்கு பொங்குனதுக்கு அப்புறம் சிம்லயே போட்டு ஒரு 10 நிமிஷம் போல அப்படியே வச்சிருங்க. சரியா? அடுத்தபடியாக உங்களுக்கு சர்க்கரை எவ்வளவு டேஸ்ட் வேணும் உள்ள கொஞ்சம் கலந்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அமர்த்திட்டு சரியா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் உங்களுக்கு 1/2 லிட்டர்னா உள்ள உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் தேவைப்படும். சரியா? எவ்வளவு அப்படின்னு போட்டுட்டு நல்லா இது பண்ணிட்டு டேஸ்ட் பாருங்க. இன்னும் ஒரு ஸ்பூன் வேணும்னா கலந்து. சரியா? அப்ப என்ன பண்றீங்க, பாலை கொஞ்சம் நல்லா சிம்லே வச்சு 10 நிமிஷம் காய்ச்சிட்டு சீனி போட்டுட்டு நல்லா காய்ச்சிட்டு ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுட்டு அமர்த்திட்டு கீழே இறக்கி வச்சு நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா போட்டு ஒரு 4 ஸ்பூன் உள்ள போட்டு நல்லா கிண்டிட்டீங்க. கிண்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஃபில்டர் பண்ணி ஒரு நல்ல இதுல ஆறுனதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி ஒரு பெரிய பாத்திரத்துல ஊற்றி ஃப்ரீசர்ல வச்சு அது ஒரு 2 மணி நேரம், ஒருத்தவங்க ஃப்ரிட்ஜும் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும், ஒருத்தவங்க ஃப்ரிட்ஜும் 4-5 ஹவர்ஸ் ஆகும். எப்ப ரொம்ப எல்லாம் ஃப்ரீஸ் ஆகுதோ திரும்ப அதை வச்சுட்டு வெளியே அப்படியே எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா நல்லா ஒரு
கொஞ்சம் உடைச்சு விட்டு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு திரும்ப அதை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு அதே பேன்ல ஊற்றி ஃப்ரீசர் வச்சிருக்கேன். இதே ப்ராசஸ் இன்னும் ஒருக்க மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹோம்மேட் ஐஸ்கிரீம் பண்ற ப்ராசஸே இதுதான். இப்படிதான் பண்ணணும். ஸோ ஃபைனலா நீங்க பண்ணும்போது பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நட்ஸை குறைச்சு விட்டு போட்டாலும் சரி, அது உங்க இஷ்டம். சரியா? ஸோ இப்ப லாஸ்ட் அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே சாப்பிட்டு பாருங்க. அருண் ஐஸ்கிரீம் தான் என்ன ஐஸ்கிரீம்ங்க, ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நான் செஞ்சு பார்த்தனாலதான் இவ்வளவு இதா சொல்றேன். அது உங்களுக்கு அந்த ஒரு ஸ்மூத்னஸ், அந்த டெக்ஸ்சர், அந்த ஒரு ஸ்வீட், அப்படியே பாதாம் ஐஸ்கிரீம் மாதிரி சூப்பரா இருக்கும். இது நீங்க குல்ஃபி மேக்கர் இருந்துச்சுன்னா அதுலயே ஊத்தி வச்சுக்கலாம். சரி, குச்சி போட்டு வச்சு குல்ஃபி மாதிரியும் நீங்க சாப்பிடலாம். சரியா? சோ அப்ப நீங்க என்ன சாப்பிடுறீங்க? சூடான பால்னா சூடான பால், ஜில்லுன்னு சாப்பிடலாம் ஜில்லுன்னு சாப்பிடுங்க, ஐஸ்கிரீம் வேணா ஐஸ்கிரீம் செஞ்சுக்கோங்க, அது உங்களுக்கு சரியா? நான் சொன்னேன்ல, இன்னும் எக்ஸ்ட்ராவா புரோட்டீன் சேர்க்கறதுக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன். அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 22 பேர் இருக்கீங்கன்னா 22 பேருக்கும் யாருக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் தூக்கம் வரலங்க, நைட்டு உனக்கெல்லாம் அப்பா இருக்குங்க, கை காலெல்லாம் வலிக்குது, டென்ஷன் ஆயிருக்குங்க, படபடன்னு இருக்குங்க, எனக்கு முடி கொட்டுது, இது மாதிரி குட்டி குட்டி பிரச்சனையா யாரெல்லாம் சொல்றீங்களோ, நைட்டு 2 பாதாம், 2 கிஸ்மிஸ், 2 பேரிச்சம்பழம், ஒரு அத்திப்பழம், 2 பிஸ்தா, 2 கிரேப்ஸ், ட்ரை கிரேப்ஸ் எல்லாத்தையும் ஊற போடுறீங்க. காலையில ஊற போட்டது எல்லாத்தையும் எடுத்து பேரிச்சு பழத்துல கொட்டை இருந்துச்சுன்னா அதை நீக்கிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஸ்மூத்தா அரைச்சுக்கிறீங்க. பால் ஒரு 2 மடக்க ஊத்தி நல்லா அரைச்சு வச்சுக்கிட்டு சூடான பால்ல நியூட்ரிசார்ஜ் கலந்து அது கூட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மிக்சியில போட்டு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா பவுடரோட அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த ஒரு மிக்சரையும் கலந்து நல்லா குடிச்சிருங்க. இது நீங்க எப்ப குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, இல்லாட்டி நீங்க வேலையை பார்க்கறதுக்கு அப்புறமோ சாப்பிட்டதுக்கு அப்புறமோ எப்ப வேணுமோ நீங்க என்ன பண்ணுங்க, குடிச்சிருங்க. குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, கடகடன்னு உங்களுக்கு வேலை இருக்கா, இந்த வேலையை ஆரம்பிங்க. அந்த நாள் எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்க. இதே மாதிரி ஒரு 2 மாசம் நீங்க வந்து ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட சொல்லுவீங்க, மேம் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் எடுத்தேன் மேம், எனக்கு எனர்ஜியும் லெவலும் சரி, உடம்பு கை கால் அழுப்பு நீங்கிறது, தூக்கம் வர்றது எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தி கிடைக்கும். ஏன்னா இதுவும் புரோட்டீன் இருக்கு போக உங்களுக்கு உள்ள உங்களுக்கு நட்ஸும் புரோட்டீனா, அப்ப உங்களுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். சரியா? அடுத்தபடியாக இது யாருக்கு கொடுக்கலாம், அப்படி என்ன சொல்லி விற்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சதுதான் மஞ்சள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்கா செயல்படும். ஏதாச்சும் அடிபட்டா கூட சீக்கிரமா ஹீல் ஆகுற ப்ராப்பர்ட்டி மஞ்சள் தான் கொடுப்போம். எங்கேயாச்சும் அடிபட்டுருச்சு வச்சிருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவோம், போ மஞ்சளை வைப்போம் அப்படிதானே சொல்லுவோம். உடனே ரைட்டா கரெக்டா வந்தாங்க. ஏன்னா அடுத்து உங்களுக்கு அந்த ஹீல் ஆகுறது, அந்த குணமாகறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரிதான் நீங்க நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் எடுக்க 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 உங்க உடம்புக்குள்ள ரிப்பேர் ப்ராசஸோ ஏதாச்சும் உடம்பு அடிபட்டாலோ அந்த ஹீலிங் ப்ராப்பர்ட்டி வந்து சீக்கிரம் நடக்குமா. எப்ப நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் எடுக்கும் போது உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இந்த ரொம்ப நாள் அடிபட்டு இந்த வீக்கே இருந்துச்சு, இந்த கழுத்து வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு, அதெல்லாம் இப்ப இந்த 2 மாசமா 2 டின்னு தான் காலி பண்ணிருக்கேன், அது எல்லாமே இல்லைங்க, மறைஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லாட்டி பிளேட் அறுத்துருச்சு இது பண்ணிட்டாலும் பெரிய புண்ணா வராம டக்குன்னு சரியாச்சு. காய்ச்சல் வந்தாலும் வந்துச்சு, வந்துட்டு போனதே தெரியலங்க, உடம்புல அலுப்பு இல்லை. இல்லாட்டி காய்ச்சல் வந்தா அப்பா 1 மாசத்துக்கு அலுப்பா இருக்கும். அது எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ராடக்ட் எடுக்கணும். சரியா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், யாருக்கு எது மாதிரி கேட்கிறாங்களோ அது மாதிரி நம்ம சொல்லுவோம். அது போக டாப்லெட்ஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. வாட் இஸ் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா நம்ம உடம்புக்குள்ள ஒரு மாதிரி ஒரு வகையான ஸ்டிஃப்னஸ், ஒரு ஸ்வெல்லிங் இது எல்லாமே இருக்கும். ஒவ்வொரு ஜாயின்ஸ் ஒரு எலும்பு சேரக்கூடிய இடத்துல. சரியா? மெயினா ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் உங்ககிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, எனக்கு ஒரு மாதிரி டைட்டா கை கால்லாம் இருக்கிற மாதிரி இருக்குங்க, எனக்கு பெட்ல இருந்து எந்திரிச்சு எனக்கு நடக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சமா நடக்க நடக்க நடக்கதான் அடுத்து என்னால நடக்க முடியுது. ஃபர்ஸ்ட் எனக்கு எந்திரிச்சு பாத்ரூம் போறதுக்கே எனக்கு கஷ்டம், கீழே உட்கார முடியல, குனிய முடியல எனக்கு அப்படின்னு இந்த பிரச்சனைகள் சொல்றாங்க. மெயினா ஸ்டிஃப்னஸ் சொல்லுவாங்க.
கால் வீங்கிருது, கொஞ்ச நேரம் கீழே போட்டோம்னா கால் வீங்கிருக்கு, படிச்சு வச்சு உட்கார முடியல, சாயாம உட்கார முடியல, இப்படி எல்லாம் சொல்லும் பட்சத்தில் நீங்க என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு நியூட்ரிஷன் ஸ்டேட்மெண்ட் பிஸ்தா ப்ராடக்ட் கொடுத்துட்டு 2 தடவை குடிக்க சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? 2 தடவை பால்ல போட்டு குடிச்சிருங்கன்னு சொல்லுங்க. சரியா? அடுத்தபடியாக இது என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெட் டைம் ட்ரிங்கா எடுத்துக்க சொல்லுங்க. அதாவது நைட்டு எனக்கு சரியா தூக்கம் வரல, எனக்கு தூங்கியும் தூங்கி முழிச்ச ஒரு எஃபெக்ட் இல்ல, தூங்குறேன் டக்குன்னு முழிப்பு தட்டிடுது, அடுத்து எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ தூக்கம் வரல, சரியா தூங்க முடியல, நிம்மதியான தூக்கம் இல்ல, இப்படி யாரெல்லாம் உங்களுக்கு சொல்றாங்களோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா போட்டு தாராளமா தூங்க போறதுக்கு முன்னாடி குடிக்க சொல்லுங்க. கண்டிப்பா தூக்கம். சரியா? தூங்கணுங்க, தூங்கினாதான் முடியும். தூங்கலன்னா ஏன் தூக்கம் வரல அந்த பிரச்சனையை தீர்த்துடணும். மனசு கஷ்டமா இருக்கு, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இது எல்லாம் தீர்த்தரலாம். சரியா? உடம்பு போச்சுன்னா போச்சு. நீங்க என்ன பண்ணணும்? தூங்கிடணும். தூங்காதவங்களுக்கு கண்டிப்பா நீங்க நம்ம நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணணும். சரியா? அடுத்தபடியாக என்ன யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல பியூர் மஞ்சள் இருக்கிறதுனால இது எதெல்லாம் கியூர் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன் ஒரு 10 பிரச்சனைகள் கூட சொல்றேன். அத எல்லாத்தையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நீங்க நியூட்ரிசார்ஜ்ல வேற ப்ரோடக்ட்ட விட இந்த ப்ரோடக்ட் குடுத்தீங்கன்னா அது பெஸ்ட்டா இருக்கும். சரியா? சளி, காய்ச்சல், இருமல், அடிக்கடி தும்மிக்கிட்டே இருக்கிறது. டஸ்ட் அலர்ஜி மாரி. காலையில எந்திரிச்சோன்னா பயங்கரமா தும்முறது. அ இல்லாட்டி அவங்களுக்கு டக்குனு கிளைமேட் மாறுச்சுன்னா ரொம்ப தும்மிக்கிட்டே இருக்கிறது. சளி எப்பவுமே இருக்கிற மாரி இருக்கும். சளி இல்லாம இருக்கவே இருக்காது. ரொம்ப ட்ரை காஃபா சிலர் வந்து லொக்கு லொக்கு லொக்குன்னு இருக்கும். சரியா? அவர்களுக்கு வந்து நைட் படுக்க போகும்போது எனக்கு வந்து மூக்கு அடைக்குது. என்னால சரியா தூங்க முடியல. எனக்கு சைனஸ் இருக்கிற மாதிரி திரும்ப திரும்ப சளி இருந்துகிட்டே இருக்கு. நான் எவ்வளவுதான் மாத்திரை சாப்பிட்டாலும் மாத்திரை சாப்பிடும்போது தான் அது கேட்குதே தவிர திரும்ப அகெயின் வருது அப்படின்னு இந்த நான் இப்ப சொல்ற பிரச்சனைகள்லாம் ஒரு பெர்சிஸ்டன்டா இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் எனக்கு வந்து இது வந்து ஒரு 1 இயராவே இப்படிதான் இருக்கு. நீங்க சொன்ன மாரி எனக்கு நான் இருமிக்கிட்டேன் டைப் இருக்கு. அப்படி 1 இயரா எனக்கு 2 இயர்ஸா இருக்கு, 6 மந்த்ஸா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க ஸ்பெஷலா என்ன சொல்லணும்னா, நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட்ட எடுத்துக்க சொல்லுங்க. மெயினா காலையில ஒருத்தர், நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி எடுத்துக்க சொல்லுங்க. சரியா? அப்ப ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் உங்க உடம்புல இருக்குன்னா, அத ப்ரொலாங்டா நம்ம விடக்கூடாது. சரியா? எனக்கு வந்து எனக்கு உடம்புல இந்த பிரச்சனை இருக்கு. அது எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. எனக்கு நைட்டு இல்ல எனக்கு 1 வருஷமா இருக்கு, 2 வருஷமா இருக்கு. அப்படி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத நீங்க ப்ரோலாங்டா விடக்கூடாது. அப்படியே விட்டாதான் பின்னாடி உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக விடும். அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க ரீசார்ஜ் கேசர் பிஸ்தா போட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. சரியா? சோ அதுவும் மெயினா நான் சொன்ன இந்த 10 பிரச்சனைகளுக்கும் வீசிங், ஆஸ்துமா எந்த பிரச்சனைகளுக்கு கூட உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். சரியா? அது போக இப்ப யாருக்கெல்லாம் டஸ்ட் அலர்ஜி, சைனஸ், வீசிங், ஆஸ்துமா, அலர்ஜி இது மாதிரி இருக்கவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, எனக்கு அலர்ஜி ரிலேட்டடா இருக்காங்க. எதனால தும்மல் வருதோ அத ஃபர்ஸ்ட் நிறுத்தணும். அதுதான் மெயின். ஏன்னா எனக்கு கால் பண்ணி நிறைய பேர் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, மேம் எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை. ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்பேன்னா, நீங்க என்ன பண்றீங்க? இப்போ ஒண்ணுமே பண்ணல மேம் சொல்லுவாங்க. ஓகே இப்போ ஒண்ணும் பண்ணல. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. மேம் நான் ஃபுல்லா தையல் மிஷின் கற்பேன் மேம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஆக்குபேஷனை கேட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன் அவங்களுக்கு முட்டி வலிக்குது, கை கால் வலிக்குது, தும்மல் வருது அப்படிங்கிறதுக்கு காரணம் அவங்க ஆக்குபேஷனை கேட்கணும். நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன செஞ்சீங்க அப்படின்னு அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் கேட்கறதுனால நம்ம நிறைய சொல்ல முடியும். சரியா? அப்ப உங்களுக்கு வந்து ஒரு தூசி, ஒரு டஸ்ட் அலர்ஜி, நீங்க ஏதோ ஒரு கெமிக்கல் ஃபேக்டரியில எங்கேயோ வேலை பாக்குறீங்க. அங்க போகும்போதெல்லாம் உங்களுக்கு தும்மல் வருது. சரியா? பெஸ்ட் என்னன்னா அங்க போகக்கூடாது. அதுதான். இல்ல மேம் எனக்கு விட முடியாதுதான் அடுத்த பதில் எல்லாரும் சொல்றீங்க. என் வேலையை விட்டா அப்ப நான் என்ன பண்ணேன்? அப்ப அவங்களுக்கு என்ன சொல்லலாம்னா, கண்டிப்பா நீங்க நியூரோசார்ஜ் கேசஸ் தான் கூடாது. நியூட்ரிசார்ஜ் மேன் எடுத்துக்கோங்க. கூடவே நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு யோகா, ஒரு 1 ஹவர் யோகா நீங்க வீட்ல பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா யோகா கிளாஸ் சேர்ந்து பண்ணிருக்கணும். ரொம்ப மைல்டா கூட பண்ணிருங்க. மெயினா பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. நல்ல ரிசல்ட் தெரியுங்க. பிராணாயாமம் இதெல்லாம் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கு அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, அவங்களால தடுக்க முடியல. அலர்ஜி வருது, தும்மல் இருக்கு. அதையே நம்ம விடக்கூடாது. உடம்பு போயிடும். சரியா? சோ அதுல இருந்து அவங்கள ரெக்கவர் பண்றதற்கு நம்ம இதெல்லாம் சொல்லி நியூட்ரிசார்ஜ் கேசர் பிஸ்தா ப்ரோடக்ட் கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்.
சோ இதுதான் நம்மளுடைய நியூ ரீசார்ஜ் கேஸ் சர்வீஸ். சரியா? அடுத்தபடியாக டபக்குன்னு நான் எதுக்குள்ள போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நியூ ரீசார்ஜ் மும்பை செலிப்ரேஷன் மும்பைக்கு போனா என்னென்ன இருக்கும். சோ மும்பையில நாங்க 2 நாள் பிளான்